ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நானும் அவரும் மீன் எடுக்க போகிறோம். அங்கே போயிட்டு என்ன மீன் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ மீன் கடைக்கு வந்துட்டோங்க. மத்தி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் ஒரு கிலோ மத்தி எடுத்திருக்கேன். அது நல்லா இருந்தது, அதனால் வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க, கொண்டு வந்துட்டோம். அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மத்தி மீன் குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதை அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேங்க. பச்சை வெங்காயத்தையும் தக்காளியும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு புளி எடுத்து சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் 2 வெந்தயம், சீரகம், சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு எல்லாம் வணக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அந்த அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். அதுவும் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டேன். இப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். மல்லித்தூள் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வேணால் உப்பு நம்ம தேவைக்கு அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து நம்மளுக்கு எப்படி எசன்ஸ் தேவையோ பார்த்து எடுத்துகிட்டு இப்போ மீன் கழுகி வச்சுருக்கேன் இல்லைங்களா, பச்சை வாசம் போனோன்னையும் மீன் கழுகின மீனை உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கரண்டியில் கலக்கக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதனால் அப்படி கலக்கி விட்டேன். இப்போ மூடி வச்சிட்டேன். 5 நிமிஷம் கழித்து எடுத்தால் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தழை போட்டு இறக்கிட்டேன். தேங்க்யூ.